அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் பராசக்தி. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தின் இசை ஜி.வி. பிரகாஷ், இயக்கம் சுதா கங்குரா. படம் வெற்றி தோல்வி அப்படின்றது ரெண்டாம் கட்டம். அதை தாண்டி ஒரு அழுத்தமான கதையை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கலைஞர் ஐயா கையில் போய் அதுக்கு செம்மொழி அப்படின்னு பேரை வச்சு அதை கதாசிரியர் நீயே படமாக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதாசிரியர் இயக்குனரை பார்த்து அவங்கெல்லாம் இதை கதையை படித்து பார்த்து ஐயோ நான் பண்ண மாட்டேன், இது ஏதாவது சிக்கல் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க நழுவி போனதும், கதைகளை கேட்ட பல பெரிய ஹீரோக்கள், சூர்யா போல உள்ள பெரிய ஹீரோக்கள் கதையை கேட்டுட்டு ஐயையோ இந்த வில்லங்கத்தில் நான் மாட்டேயா, என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நழுவி போனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதையெல்லாம் தாண்டி என்னால் படமாக்க முடியும், இந்த கதைக்கு தேவையான நடிகர் நடிகைகளை தேர்வு செய்து இதை வெற்றி படமாக்க உருவாக்க முடியும் அப்படின்னு தைரியமாக கதையை கையில் எடுத்து ஒரு நல்ல படமாக கொடுத்த சுதா கங்குராவுக்கு எவ்வளோ பாராட்டுகள் சொன்னாலும் தகும். படத்தில் சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ. அவருடைய அமரன் படம் பார்த்துருப்போம். அமரன் படம் பார்த்து நம்மெல்லாம் மெய்சிலுத்து போனோம். இப்படி ஒரு திறமை உள்ள ஒரு நடிகன் இருக்கானா அப்படின்ற அளவுக்கு பிரமாதமான நடிப்பு கொடுத்துருந்தாரு. அதை விட ஒருபடி மேலே இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. 1964 கதை நடக்குது. நம்ம படம் உள்ளே போக முன்னாடி என்ன நினைப்போம், 60 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் கரெக்டாக விஷுவலாக கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே ஏதோ எதிர்பார்ப்பில் போவோம். ஆனால் உள்ளே போய் உட்கார்ந்தோம்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. எந்த இடத்துலையும் சினிமாத்தனம் இல்லாமல் அவங்க காட்டின விஷுவல் அப்படியே ஏற்றுக்கிற மாதிரியே இருந்துச்சு. நடிகர் நடிகைகள் தேர்வுலேருந்து, அவங்க போட்டிருக்க உடையிலிருந்து, நடை, பேச்சு, ஹேர் ஸ்டைலு, அன்று இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு 60 வருஷம் பின்னாடி ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு பிரமாதமாக சிவகார்த்திகனுடைய ஆக்டிங் அட்டகாசமாக இருந்துச்சு. அது மாதிரி நம்ம அதர்வா எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு இதுதான் முதல் படம்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு இந்த பராசக்தி. ஏன்னா அவர் நம்ம பல படங்களை பார்த்து, ஏன் பரதேசியை பார்த்தே சொல்லியிருப்போம், இப்படி ஒரு படம் நடித்த மனுஷனுக்கு நிறையா வாய்ப்பு வரலையே, இவன் ஏன் இன்னும் வாய்ப்பு தேட்டு அலைகிறான், இவன் நல்ல நடிகனாச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம அதர்வா மேலே வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் இனிமே இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் நல்ல படங்களாகவே வரும். ஏன்னா அவருக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்றத சுதா கங்குரா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அடுத்து ஜெயம் ரவி. இவர் சாக்லேட் பாயின்னு சொல்லுவோம்ல, இன்னமெல்லாம் அப்படி நம்ம யாருமே சொல்ல முடியாது, மோசமான ரவுடிப்பேடா அப்படின்ற அளவுக்கு அவருடைய நடிப்பு. உண்மையிலே படத்தை முழுவதையும் தாங்கி பிடிப்பது ஜெயம் ரவி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இந்த இடத்துக்கு ஜெயம் ரவி தவிர வேறு யாரை போட்டிருந்தாலும் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. என்னை பொறுத்தவரை கேட்டால் படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறத விட ஜெயம் ரவி தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு நம்ம கைதட்டி சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் இந்த கேரக்டரை விட்டு கொடுக்கறதுக்கு ஹீரோவுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எல்லாராலையும் இதை விட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா இந்த கேரக்டர் எவ்வளோ அழுத்தமான கேரக்டர் அப்படின்றத கதையை அவங்க கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் இந்த கேரக்டர் தான் வலுவான கேரக்டரு, இதுதான் கைதட்டல் வாங்கப்படும், இதுக்கு தான் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் கதையை படித்த ஹீரோவாகிய சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டர் ஜெயம் ரவி பண்ணட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்குற ஒரு மனசு இருக்குல்ல, அது பல பேருக்கு கிடையாது. இன்னொரு விஷயம், படத்தில் பேர் போடுறப்ப கூட முதல்ல ஜெயம் ரவியோட பேர் தான் வரும், அடுத்து சிவகார்த்திகேயன், அடுத்து அதர்வா. இதுக்கு ரீசன் சொல்லியிருந்தார் சிவகார்த்திகேயன். அண்ணன் எனக்கு முன்னாடியே வந்தவர், அதனால் அவர் பேர் முன்னாடி இருந்தால் எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய மனசு வேணும். எல்லாராலையும் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதில் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல மனசுக்காரரு, எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர், எல்லாருக்கும் லைஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் இவரால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு படம் இருந்துச்சு. படம் பார்த்த நிறைய பேரோட கருத்தும் இதுதான். படத்தில் ஹீரோ சிவகார்த்திகேயன் கிடையாது, ஜெயம் ரவி தான் ஹீரோ, என்னோட அவர் ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு, அவருக்காகவே இன்னும் 2 வாட்டி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல பேருடைய மவுத் டாக் இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீலீலா, இவங்க டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களை ஹீரோயினை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம்னா
கடைசி ஒரு 3 நிமிட காட்சி போதும் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு. அவ்வளோ அழகாக வெளிக்காட்டி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பிள்ளை கூட இவ்வளோ அழகாக நடிக்குமா அப்படின்னு மெய்சில் இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் உண்மையிலே படத்தில் நம்ம மியூசிக்கை தனியாக கேட்குற மாதிரி எந்த இடத்துலையுமே தோணாதுங்க. கதையோடு ஒட்டி போகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல வேகமாக அடிக்கணும், எந்த இடத்துல எந்த மியூசிக்கை ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த மியூசிக் ப்ளே ஆகுதுன்றே தெரியாது. ஏதோ ஒரு கேஷுவலாக ஒன்று போயிட்டு நம்ம ஒரு ரசனையோடு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்க முடிய பழைய படங்களில் பார்த்துருப்போம். கதை ஒருதிக்கும் போகும், சீன் ஒருதிக்கும் போகும், மியூசிக் வந்து காதை கிழிக்கும். நடாவன் தேவையில்லாமல் ஏதோ கடமைக்கு தட்டியிருக்கானடா, காசு கம்மியாக கொடுத்துருப்பாங்களோ, அதனால் இந்த மாதிரி காதை கழிக்கிறானோன்ற அளவுக்கு நமக்கு தோணும். ஆனால் ஜிவி பிரகாஷும் இந்த படத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறாருன்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்காகவே படத்தை ஒரு முறை பார்க்கலாம். படம் 2.25 ஹவர் லென்த்து. ஆனால் படத்தில் ஆரம்பத்துலேருந்து ஒரு இடைவெளிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த காதல் காட்சிகளை வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப கன்றாவியாக இருக்குது, பார்க்க முடியல. பல பேர் இதிலே வெறுப்பு அடைஞ்சிட்டாங்க. 2ஆம் பாதியெல்லாம் பார்க்கறதுக்கு பாதி சீட்டு காலியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பல பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்குடா இந்த காதல் காட்சியை வச்சாங்க அப்படின்ற அளவுக்கு பல பேர் வெறுப்பாகிற அளவுக்கு அந்த காதல் காட்சி வந்து படத்தின் தொய்வுக்கு காரணமாக இருக்குது. இந்த 2.25 ஹவரை ஒரு அரை மணி நேரம் அந்த காதல் காட்சிகளை குறைச்சி படத்துடைய நீளம் 2.25 ஹவராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி பல பேர் மிக பிரமாண்டமான படம் அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருந்திருக்கும். அந்த தொய்வை அவங்க குறைச்சிருக்கலாம். மற்றபடி படத்தில் குறைகள்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி அழகாக தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த தமிழை பேசுகிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளோ தூரம் போராடி இருக்காங்க, அதனால் இன்றைக்கி சரளமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து அதில் விளக்கமாக புரிய வச்சுருக்காங்க. சென்சாரில் பல இடங்களில் டயலாக்லாம் கட் பண்ணனால சில இடங்களில் படம் ஜம்ப் ஆகுது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதே மாதிரி இது இந்திக்கு எதிரான படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்தியை நாங்கள் வந்து எதிர்க்கலை, இந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம், நாங்கள் தேவைன்னா நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாநில அரசையும் அட்டாக் பண்ணாமல் மத்திய அரசையும் அட்டாக் பண்ணாமல் ஈஎம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்குன்ற மாதிரி சுதா காங்கரா வந்து பூசி வச்சுருக்காங்க. நல்லா தான் பூசியிருக்காங்க. ஏன்னா ஒரு வார்த்தை பிசகி இந்தியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா மாநில அரசு தடை பண்ணிடுவாங்க, இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா மத்திய அரசு தடை பண்ணிடுவாங்க. இது எப்படி 2 பேரையும் சமாளிக்கணும், ஆடியன்ஸையும் சமாளிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக படமாக்கியிருந்தாங்க. இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ்டு பர்சன், ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஆனால் அந்த ஜென்சி பாய்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மொழியை தக்க வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம். ஒரு முறை இந்த படத்தை போய் எல்லாம் தியேட்டரில் பாருங்கள்.